வணக்கம். உழவன் மகடு நேயர்களே, சு. இன்னாசி அவர்கள் எழுதிய திருத்தொண்டர் காப்பியம் என்னும் காப்பியத்திலிருந்து திருநீற்றுப் படலம் என்னும் படலத்தினை காண்போம் வாருங்கள். இந்த படலத்தின் மைய கருத்து என்னவென்றால், இயேசுபிரான் சிலுவையில் அறையப்படுகின்றார். அப்பொழுது அந்த எதிரிகளாகிய யூதர்கள் அவரை கொடுமைக்கு ஆளாக்க, அப்பொழுது அவர் கைப்பட்டு பாறையில் நீரூற்று தோன்றுகின்றது. அது எவ்வாறு நிகழ்ந்தது அந்த அதிசயம், அதனால் மக்கள் அடைந்த பயன் என்ன என்பதை காண்போம் வாருங்கள். முதல் பாடல். நீரூற்று நிலத்தினிலே தோன்றல் உண்டு, நிறைகுடமாய் மக்கள் குறை தீர்ப்பதுண்டு. நீரூற்று நிலத்திலே தோன்றுவதும் உண்டு, மக்களின் நிறைகுடமாய் இருந்து மக்களின் குறை தீர்ப்பதும் உண்டு. பாரூரில் மணல் பாங்கில் பெருகி வந்து பயன் சுவையால் தாகத்தை தணிப்பதுண்டு. பூமியில மணல் பாங்குல பெருகி வந்து நீர் அந்த பயன் சுவையாக தாகத்தை தணிப்பது உண்டு. அப்படி யாரூரிலே பாறையிலே ஊற்று தோன்றும், யாருக்கும் கிடைக்காத பெற்றினை போல். இப்படித்தான் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். மணல் பாங்கில், கழனியில், நிலத்தில்தான் நீர் தோன்றும், பெருகி வரும் என்று கேள்விப்பட்டிருக்கின்றோம். ஆனால் இந்த ஊரிலே பாறையிலே ஊற்று தோன்றும், தண்ணீர் தோன்றும் என்ற பெரும் பேறு கிடைத்திருக்கின்றதா? அப்படிப்பட்ட கிடைக்காத பேற்றினை போல வேரூன்றா பாறையிலே கீழே பூமியில போயிட்டு ஊன்றிய பாறையிலும் தோன்றல, வெடித்தும் அந்த நீரூற்று தோன்றல. அப்படிப்பட்ட அந்த நீரூற்று யாரால் நடந்தது என்றால், வேல்சகாய புதுமையினால் ஊற்றை கண்டார். சகாயத்தை தோற்றுவிக்கக்கூடிய இயேசுபிரானின் அருளினால் இந்த ஊற்றினை கண்டார். அப்படிப்பட்ட அந்த ஊற்றிற்கு என்ன பெயர், அந்த பாறைக்கு என்று பார்ப்போம். இரண்டாவது பாடல். முட்டிச்சான் பாறை. முட்டிச்சான் பாறை என ஒன்றே உண்டு. அந்த பாறைக்கு முட்டிச்சான் பாறை என்று பெயர். அந்த முட்டிச்சான் பாறை எப்படி அதில் நீர் வந்தது, அதுதான் இப்பொழுது பார்க்க போகின்ற கதை. முட்டின கை ஊன்றியதால் பெயர்தான் கண்டு. முட்டின கை ஊன்றியதால் அதற்கு முட்டிச்சான் பாறை என்று பெயர் வந்தது. சுட்டிய கையை கட்டிய கை வீரனைத்தான் காவலாளர் கடுகடுத்த முகத்துடனே கொண்டு செல்ல. அங்க கூட பாருங்க, கட்டிய கை வீரனைத்தான், வீரராகிய இயேசுபிரானை கட்டி வைத்திருக்கின்றார்கள் கையோடு. அவரை இந்த காவலாளர்கள் கடுகடுத்த முகத்துடனே கோபமாக கொண்டு செல்கின்றார்கள். அப்படி கொண்டு செல்லும் பொழுது பட்டமகன் நீர் கேட்டு பரிதவிக்க, சிறையிலே நீர் கேட்டு தவிப்பதைப் போல இவர் கைகள் கட்டப்பட்ட நிலையில் அந்த காவலர்களிடம், யூதர்களிடம், பாவியாகிய யூதர்களிடம் தண்ணீர் கேட்டு பரிதவிக்கின்றார். அப்படி பாவி அவர் சிடுசிடுத்து தள்ளி விட்டார். பிடித்து தள்ளி விடுறாங்க. உனக்கு நீர் ஒரு கேடா என்று. விட்டமில்லா கூரையதும் விழுதல் போல, விட்டமில்லாத கூரை விழுவது போல விழுந்த மகன் பாறையில் கை ஊன்றலானார். அடிப்படை பேலன்ஸ் இல்லாம அப்படி பிடித்து தள்ளினதும் அவர் கை ஊன்றலானார். அப்படி விழுந்தவர் நேயமிலா காவலரின் செய்கையாலே, அன்பு இல்லாத அந்த காவலர்களின் செய்கையாலே நெற்றி முதல் நெஞ்சமெல்லாம் பாதம் கூட, நெற்றியும் நெஞ்சு பாதம் அப்படியே சேர்த்து குண்டு கட்டா உட்கார்ந்துக்கிட்டாங்கன்னுவாங்க இல்லையா, அந்த மாதிரி சேர்த்து உட்கார, ஆனாலும் காயம் எதுவும் பட்டிடாமல் காத்து கொள்ள, அவர் மீது காயம் பட்டிடாமல் பார்த்து கொள்ள கையொன்ற பேலன்ஸ் பண்ண தள்ளும் பொழுது என்ன செய்தாரு, கை ஊன்றினாரு. அப்படி ஊன்றும் பொழுது முட்டி மட்டம் பாறை மோதி, அவருடைய கை முட்டி மட்டும் பாறையின் மீது மோத, நோயகல மருந்து பெற நடந்து செல்ல. இந்த காட்சி எப்படி இருக்கின்றது என்று ஒரு உவமைப்படுத்துகின்றார் ஆசிரியர். அதாவது நோய் தீர்க்கும் பொருட்டு மருந்து வாங்குவதற்காக நடந்து செல்லும் நொண்டி முடமாகிய
நொண்டி அவர் கூட முடம் ஊனமுற்றவர், முடமாகியவன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி நொண்டியோடு ஊனமுற்றவரும் திரும்பல் போல, மருந்து பெற்று திரும்புவது போல விழுந்த மகன் பாறையில் கையூன்றலானார். இப்படி விழுந்த இயேசுபிரான் பாறையில் கை ஊன்றினார். இப்பொழுது ஊன்றின பிறகு என்ன அதிசயம் முட்டியதால் பாறைதனில் முட்டி தேய்ந்து முகம் பட்டு குருதியினால் சிவந்து தோன்ற, லைட்டா முகமும் பட்டு குருதியினால் முகம் சிவந்து தோன்ற, தட்டினாலே திறக்கலாகும். எப்படி சொல்லுவார், இவருடைய பெருமையே என்னது? தட்டுங்கள் திறக்கப்படும், கேளுங்கள் கொடுக்கப்படும். இதுதான் இந்த பெருமகனாரின் சிறப்பு, உண்மை. அதற்காகத்தான் அவர் நம்ம பூமிக்கு வந்தார். அப்படிப்பட்டவருக்கு எவ்வளவு அடைமொழியை அழகாக சொல்கின்றார் பாருங்கள். தட்டினாலே திறக்கலாகும் என்று சொன்ன தயைபரனாம் இயேசுபிரான் கூற்றுக்கேற்ப அவர் எப்படி சொன்னாரோ அதுபோல மண்ணில் கூட அந்த தண்ணீர் தோன்றவில்லை. பாறையில் அவர் கை முட்டி பட்ட மாத்திரத்திலேயே அந்த தண்ணீர் தோன்றியது. அதுதான் இயேசுபிரான் கூற்றுக்கேற்ப, தயைபரனாம் இயேசுபிரான் கூற்றுக்கேற்ப, முட்டி அவ்விடத்தினிலே ஊற்று தோன்ற, முகவாயில் நீரடிக்க தாகம் தீர்க்க. முகவாய்க்கட்டையில் நம்ம சிக்குன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த சின்னில் பட்டு, முகவாய்க்கட்டையில் பட்டு நீர் அடித்து தாகம் தீர்க்கப்பட்டது. இயற்கையே அவர் இறைவன், இறை தூதர். அதனால இறைவரே அவருக்கு அந்த நீரே தாகத்தை இயற்கையாக தணித்தது. இயற்கையே தாகத்தை தணித்தது பெருமகனாருக்கு. அப்படி தட்டிடந்தான் இன்றைக்கும் நீரை கொண்டு தகவுடையான் புகழ்தனை விளக்கி நிற்கும். அப்படிப்பட்ட அந்த இடம்தான் இன்றைக்கும் நீரை கொண்டுதான் இருக்கின்றது. பெருமையுடைய அந்த நீர்தான் இப்பொழுதும் முட்டிப்பாறை என்று அழைக்கப்பட்டு இன்று வரை விளங்குகின்றது என்று கூறுகின்றார் ஆசிரியர். அடுத்து திருமகனின் நீர் வேட்கை. 5வது பாடல். திருமகன்தான் சிலுவையிலே இறக்கும் முன்னர், திருமகனாராகிய இயேசுபிரான் சிலுவையில இறப்பதற்கு முன்னாடி திருமொழிகள் கூறியவாய் நீர்தான் கேட்க. எப்படிப்பட்ட திருமொழிகள் கூறினாரு? தட்டினால் திறக்கப்படும், கேளுங்கள் கொடுக்கப்படும் என்று சொன்னார் இல்லையா? அப்படிப்பட்ட திருமொழிகள் கூறிய வாயினையுடைய இறைவன் இயேசுபிரான் நீர் வேட்கையால் நீர் கேட்க, தருவகையில் காவலருக்கு தண்ணீர் இல்லை, அவர்களுக்கு தண்ணீர் கொடுப்பதற்கு மனம் இல்லை. அதனால தார்கோலில் நனைப்பஞ்சை வாயில் வைத்தார். அது பாருங்க, அந்த வரிகள் ERC மாதிரியும் கேட்கலாம். தார்கோலில் பஞ்சை வாயில் வைத்தார். யார், எவ்வாறு, எங்கு அப்படின்னு சொல்லி கேட்கலாம். அது இந்த தார்கோலில் என்பது என்ன என்றால், கோலில் பஞ்சை சுற்றிவிட்டு புளிப்பு ரசம், திராட்சை ரசத்தில், அதாவது அழுகி பல நாட்கள் ஆன அந்த திராட்சை, காடின்னு சொல்லுவாங்க, காடி வாசனை வரும். அப்படிப்பட்ட அந்த புளிப்பு நிறைந்த திராட்சை ரசத்தில் அந்த கோலில் நுனியில பஞ்சினை கோர்த்து அந்த சுற்றி என்ன செய்யறாங்க, அந்த நனைத்த கடல் பாசியை இயேசுபிரானுக்கு கொடுக்கின்றார்கள். அப்படி குருமகற்கே கிடைக்காத பொழுதில், குருவாகிய இயேசுபிரானுக்கே தண்ணீர் கிடைக்காத பொழுதில் குடிப்பதற்கு பெருக்கெடுக்க ஊற்று தோன்றும். அந்த நேரத்திலே குடிப்பதற்கு பெருக்கெடுத்த ஊற்று தோன்றும். திருவருளின் தனிச்செயலாம் இதனை கண்டோர் திருமகனின் தனிமகனே இவனாம் என்றார். இப்படி இவர்கள் கொடுமை செய்கின்ற நேரத்தில் தண்ணீர் தாகம் எடுக்கின்றது என்று சொல்லும் பொழுது கோலில் நுனியில் பஞ்சினை சுற்றி அதை காடியில் புளிப்பு ரசம் நிறைந்த திராட்சை ரசத்தில் நனைத்து அந்த கடல் பாசி எனப்படுகின்ற அந்த பஞ்சு போன்று இருக்கின்ற இதுல வச்சு தூரமா நின்று எட்டாம அவருடைய தாகத்தை
தணிக்கிற மாதிரி நடிக்கிறாங்க. அவ்வளோ கொடுமை செய்கிறாங்க. ஆனால் இயற்கை என்ன செய்கின்றது? பாறையிலிருந்து நீரூற்று தோன்றுகின்றது. இதுதான் மக்கள் சொல்கின்றார்கள். இதெல்லாம் திருவருளின் தனிச்செயலே, திருமகனாகிய இயேசுபிரானின் செயலே என்று மக்கள் பெருமையாக புகழ்கின்றார்கள். அடுத்து திருநீர். முட்டிய கை பெயராலே. இப்படி இஸ்ரவேலர்கள் அடித்ததால் பாறை தானம் முட்டிச்சான் பாறை எனும் பெயரை பெற்று அவர்கள் தீங்குதான் செய்தார்கள். ஆனால் இயேசுநாதர் கை ஊன்றிய அந்த முட்டிப்பாறையில் இந்த யூதர்கள் அடித்ததனால் அது பட்டு அந்த இடத்தில் முட்டிச்சான் பாறை எனும் பெயரை பெற்று தட்டுப்பாடு ஏதுமின்றி மிகவும் இன்றி, அதாவது ஒரேடி அந்த நீர் இல்லாமலும் போகல, அதிகமாகவும் கொடுக்கல. அதுதான் தட்டுப்பாடு ஏதுமின்றி, எதுவும் ரொம்ப இல்லாமலும் போகல, மிகையும் இன்றி ரொம்ப அதிகமாகவும் இல்லாம தண்ணீரே ஓரளவாய் ஊறி நின்று திட்டமா தண்ணீர் அவருடைய தாகத்தை தணிக்கும் பொருட்டு அந்த தண்ணீர் அந்த பாறையில் வந்தது. அப்படி வட்டாரத்து உள்ளார் தம் நோயை தீர்க்க அப்படிப்பட்ட அந்த தீர்த்த நீர்ன்னு சொல்லுவோம் இல்லையா, அப்படி அந்த மருந்து நீராகிய இறைவனின் அருளால் உருவான கை முட்டி பட்டு உருவான அந்த நீர் அந்த வட்டாரத்தில் உள்ளார் எல்லாருடைய நோயையும் தீர்க்க வாய்ப்புள்ள திருநீராம் சிறப்பை பெற்று, திருநீரை பூசினால் எவ்வாறு நோய் விலகுமோ அதுபோல இந்த வட்டாரத்தில் உள்ள மக்கள் எல்லோருடைய நோயையும் தீர்க்க வல்ல வலிமையினை உடையது. இப்படி நட்டாலத்தான் சிறப்பை நாட்டி நிற்க நாம் வணங்கும் இடமாக மாறிற்று அன்றோ. இப்படிப்பட்ட அந்த நீர், அந்த பாறை நீர்தான் நாம் வணங்கும் புனித தலமாக மாறியது என்று சொல்லி, அடுத்து மணற்பாங்காம் இடத்தினிலே தோண்டினாலும் மணலன்றி களி கூட வருவதில்லை. நாம நீர் வேண்டும் என்று தோன்றினால் மணல் பாங்கான இடத்துல தோன்றினால் கூட மணலன்றி களிமண் கூட வருவதில்லை. அப்படி கணக்கின்றி அடிகள் பல தோண்டினாலும் கற்பாறை கீழிருப்பின் பயனே இல்லை. எவ்வளவுதான் அப்போ நிறைய அடி நான் தோண்டிட்டேன் தண்ணியே வரலை அப்படின்னு சொல்லி எல்லாம் வருத்தப்பட்டிருக்கோம். இப்படி கல் பாறைக்கு கீழே கூட நம்ம தோண்டி பார்த்தோம்னா எந்த பயனும் இல்லை. கணக்கமின்றி கைமுட்டி பட்ட பாறை, எந்த ஒரு மன வருத்தமும் இன்றி அவர்கள் செய்வது தவறு, இறைவனே அவர்களை மன்னித்து விடுங்கள் அப்படின்னு தான் கேட்டிருக்காரு தவிர, அப்படிப்பட்ட பெருமை மிகுந்த மனத்தினை உடைய இறைவன் தேவதூதர் குருவாகிய இயேசுபிரான் அவர்களினுடைய கை முட்டி பட்டதனால் அந்த பாறை சுரக்கின்ற தன்மையினை பெற்றதென்றால், பாறையே தண்ணீர் சுரக்கின்ற தன்மையினை பெற்றதென்றால் வணக்கத்திற்கு உரிய மகன் இவனே என்பார். இவர்தானே இயேசுபிரான் தானே வணக்கத்திற்கு உரியவர் என்று வானருளை பெற்றுயர்ந்த சிறப்போன் என்றார். வானுலகத்தினுடைய அருளை பெற்று உயர்ந்த சிறப்பினை உடையவர் இயேசுபிரானாகிய குருவாகிய இறை தூதராகிய இயேசுபிரானே, தேவ சகாயனே என்று கூறுகின்றார். அடுத்து திருமருந்து. 8வது பாடல் இது. முட்டடிச்சான் பாறையை தன் நீரே பட்டால் மூட்டு வலி முதலாக எல்லாம் நீங்கும். இது ஒரு திருமருந்தாக சிறப்பு மிகுந்த, திரு என்றால் சிறப்பு, அப்படிப்பட்ட சிறப்பு மிகுந்த ஒரு மருந்தாக திகழ்கின்றது இந்த முட்டடிச்சான் பாறையிலிருந்து வந்த தண்ணீர். அதுதான் சொல்கின்றார்கள் பாருங்கள், இது பட்டால் என்னென்ன நோய்கள் எல்லாம் குணமாகும் அப்படின்னு சொல்லி. முட்டடிச்சான் பாறை அதன் நீரை பட்டால் மூட்டு வலி முதலாக எல்லாம் நீங்கும். முட்டடிச்சான் பாறை அதன் நீர் பட்டால் மூட்டு வலி முதலாக எல்லாம் நீங்கும். இது புரியுது உங்களுக்கு? பட்டமரம் தளித்தது போல் பார்வையற்றோர்,
பட்டை மரம்னா என்னது? தண்ணீர்லாம் இல்லாமல் காய்ந்து போகின்ற மரம். தளிர்த்தால் எப்படி பூ பூத்து தளிராக காய் காய்த்து இருக்குமோ அதுபோல பார்வையற்றோர் பார்வை மிக தெளிவுற்றே ஒளியை காண்பார். பார்வை இல்லாதவங்களுக்கு பார்வை வந்து அவர்கள் இந்த உலகத்தை காண்பார். அப்படிப்பட்ட பார்வை மிக தெளிவுற்றே ஒளியை காண்பார். குட்டம் எனும் தொழுநோயும் குணமே ஆகும். என்னென்ன நோய் குணமாகுது பாருங்க. மூட்டு வலி போகுது, கண் பார்வை ஒளி பெறுகின்றார்கள். அடுத்து குஷ்டம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அந்த தொழுநோய் அது குணமாகின்றது. கூணலுற்ற உடல் அதுவும் நிமிர்ந்து நிற்கும். கூன் நிமிர்ந்து நிற்கின்றது. கட்டவிழ்ந்த மேனியெல்லாம் நீரை பெற்றால் கட்டழகு மேனியதாய் மாறிப்போகும். தளர்ந்த மேனி கூட இந்த பாறை நீர், இந்த முட்டடிச்சான் பாறை நீர் பட்டால் கட்டழகு மேனியதாய் மாறும். அப்ப இந்த நீரினால் என்னென்ன பயன் என்பதுதான் இந்த பாடலின் பொருள். இதை மனப்பாடமாக கூட வச்சுக்கலாம். திரும்ப சொல்றேன். முட்டடிச்சான் பாறை அதன் நீரை பட்டால் மூட்டு வலி முதலாக எல்லாம் நீங்கும். மூட்டு வலி நீங்கும். அடுத்து பட்டமரம் தளிர்ந்தது போல் பார்வையற்றோர் பார்வை மிக தெளிவுற்றே ஒளியை காண்பர். பட்டமரம் தளிர்த்தது போல, தழைத்து சிரிப்பது போல பார்வை இல்லாதவங்களுக்கு பார்வை வந்தால் எப்படி இருக்கும்? அப்படி இந்த உலகத்தை கண்டு மகிழ்கின்றார்கள். அடுத்து மூன்றாவது, குட்டம் எனும் தொழுநோயும் குணமே ஆகும். வெண்குட்டம் சொல்றோம் இல்லையா, அப்படிப்பட்ட அந்த தொழுநோயும் குணமாகும். அடுத்து கூணலுற்ற உடல் அதுவும் நிமிர்ந்து நிற்கும். நான்காவது, கூன் உடம்பு நிமிர்ந்து நிற்கும். ஐந்தாவது, கட்டழுத்த மேனியெல்லாம் நீரை பெற்றால், தளர்ந்த இந்த முதுமை அடைந்த மேனி கூட இந்த நீர் பட்டதனால் கட்டழகு மேனியதாய் மாறிப்போகும். அப்படி அழகிய உடலுடையதாக மாறிப்போவார்கள். அடுத்து திருமணத்தில் சுவைச்சாற்றை தந்தவன்தான், தீயவர்க்காய் சிலுவையிலே இறங்கியோன்தான். திருமணத்தின் போது ஒரு காலத்துல ஒரு நேரத்துல நடந்த திருமணத்தின் போது இனிய சுவையான பழச்சாறினை தந்தவராகிய இயேசுபிரான் தீயவர்க்காய் சிலுவையிலே இறங்கியோன்தான். தீயவர்களாகிய யூதர்களுக்காக சிலுவையில் இருக்கும் பொழுது கூட என்ன சொல்கின்றார்? இவர்கள் அறியாமல் செய்கின்றார்கள், இவர்கள் தவறை மன்னியுங்கள் என்றுதான் கேட்கின்றார். அப்படிப்பட்டவர் குருவெனினும் சீடரடி கழுவியோன்தான். குருவாக இருந்தாலும், இறைவனாக இருந்தாலும், இறை தூதராக இருந்தாலும் சீடர்களினுடைய பாத அடியை கழுவியவர்தான். குடிநீர்க்காய் சிலுவையிலே எங்கியோன்தான். அவர் எப்படிப்பட்ட துன்பங்களை எல்லாம் நமக்காக அனுபவித்திருக்கின்றார் என்பதை சொல்கின்றார். குடிநீர்க்காய் சிலுவையிலே ஏங்கியோன்தான். இப்பொழுது இந்த படலம் முழுக்க எதை பற்றி வருகின்றது? அவருடைய தாகத்தை பற்றி தான் வருகின்றது. அதற்காகத்தானே இந்த முட்டடிச்சான் பாறை தோன்றியது. அப்படி குடிநீர்க்காய் சிலுவையிலே ஏங்கியவர் நம்முடைய இயேசுபிரான் வருந்துவோரை வாருங்கள் என்றவன்தான். துன்பப்படுவோர்கள், வருந்துபவர்கள் வாருங்கள் என்று அழைத்தவர்தான். வாழ்விழந்தார் தமக்கு உதவ முனைந்தவன்தான். வாழ்வு இல்லாதவங்களுக்கு உதவக்கூடிய பரந்த மனம் உடையவர்தான். திருத்துதற்கு மானிடரை தேடி போனான். அவர்தான் இந்த நாம் செய்கின்ற, உலகத்தில் செய்கின்ற பாவங்களை எல்லாம் அவர் ஏற்றுக்கொண்டு நமக்கு விமோச்சனத்தை அளிப்பவர். அதுதான் திருத்துதற்கு மானிடரை தேடி போனான். நம்மளை மானிடரை திருத்துவதற்காக உலகத்திற்கு தேடி வந்தவர். அப்படிப்பட்ட திருமகனை தான் நினைக்க ஊற்றை கண்டான். இப்படிப்பட்ட இந்த திருமகனை நாம் நினைக்க இந்த ஊற்று நாம் காண்போம். இப்படிப்பட்ட ஊற்று அது என்ன சிறப்பில் இன்று வரை வழங்கப்படுகின்றது என்பதுதான் நிறைவு பாடல். ஊற்றதுவே இன்று வரை சாட்சியாக. இது பொய் இல்லை. இன்று வரைக்கும் அந்த நீர் ஊற்று, பாறையில் வந்த ஊற்று சாட்சியாக, சான்றாக இருக்கின்றது. உள்ளதனால் சகாயன் பேர் தெரியலாகும். அது இருப்பதனால தான் தேவ சகாயராகிய இயேசுபிரானின் பெருமை தெரியலாகின்றது. இன்னும் அதிகமாக காற்றடிக்கும் திசைக்கேற்ப மேகம் போகும்.
கதைகள் பல ஆளுக்கு தக்க மாறும். யார் யாரோ எப்படி எப்படியோ காற்றடிக்கும் திசைக்கு ஏற்றாற் போல மேகம் எப்படி போகின்றதோ அதுபோல ஆளாளுக்கு கதை பல சொல்கின்றார்கள். ஆனால் ஏற்றந்தான் இரக்கந்தான் எதுவுமின்றி எல்லோரும் ஒப்புவதே ஊற்றின் சிறப்பாம். இது பொய், இதெல்லாம் உண்மை இல்லை, அதெல்லாம் கட்டுக்கதை அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? அப்படிப்பட்ட அந்த செய்திகள் எதுவுமே ஏற்ற இறக்கம் எதுவும் இன்றி எல்லோரும் உண்மையா இருக்கலாம், இல்ல இது பொய்யாவும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி எல்லாம் நம்ம பேசுவோம் இல்லையா? எந்த ஒரு சான்றும் இல்லாம இருக்கும் பொழுது ஒரு செய்தியை நம்ம சொல்றோம்னு வச்சுக்கோங்களேன், அதை என்ன சொல்லுவாங்க, இருக்கலாம் இல்லாம இருக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட அந்த நிலை இல்லாமல் சான்றாக எல்லோரும் ஒப்புக்கொள்ளக்கூடிய அளவுக்கு அந்த ஊற்றின் சிறப்பு இருக்கின்றது இன்று வரை. மாற்றாரும் அதன் சிறப்பை மாற்றி சொல்ல, வேற்று மதத்தினரும் கூட அதன் சிறப்பை மாற்றி சொல்ல முடியாது. அதெல்லாம் போய் அப்படியெல்லாம் ஒருத்தர் வரல, அப்படி ஒரு கைப்படல, அவர் கைப்பட்டு பாறையிலிருந்து தண்ணீர் வரல என்றெல்லாம் சொல்ல முடியாது. அதுதான் மாற்றாரும் அதன் சிறப்பை மாற்றி சொல்ல மனம் வைக்கா நிலையினிலே நிலையாய் உள்ளதாம். மனம் மாறுபடாத நிலையிலே இன்றும் நிலையாக உள்ளது. அத்தகைய பெருமையினை உடைய இந்த இயேசுபிரானின் திருநீற்று படலத்தின் வாயிலாக அவரின் பெருமையினை உணர்ந்தோம். தொடர்ந்து கடப்பாட்டில் உங்கள் உழவன் மகடு முனைவர் சாரதா சுப்பிரமணி. நன்றி, வணக்கம்.